சிக்கலான அரசியலில் சிக்கிய இந்தியா உற்று நோக்கும் உலக நாடுகள். உத்தரப்பிரதேச அயோத்தி கோவில் திறப்பு விழா நடந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போ அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அயோத்தி கோயிலின் பெயரை சொல்லி இவர்தான் இந்தியாவின் நம்பிக்கை, இந்தியாவின் அடித்தளம், இந்தியா அப்படிங்கிற சிந்தனை, இவர்தான் இந்தியாவின் சட்டம், இந்தியாவின் கௌரவம், இந்தியாவின் தலைவர் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த மாதிரி இந்தியாவினுடைய ஒரு குடிமகன், ஒரு சாதாரண குடிமகன் ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னா, அவர் ஏதோ பக்தியின் மிகுதியால் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடலாம். ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தை நிர்வகிக்கும் அரசியல் சட்டப்படியான உயர் பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி விவகாரத்தில் அந்த விழாவில் இப்படி சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வியப்பு மட்டுமல்ல, பல்வேறு சந்தேகங்களையும் பலமாக எழுப்பியிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு கோயில் நிகழ்ச்சியில் பிரதமர் இப்படி பேச்சிருந்தால் கூட, ஒரு கோயில் நிகழ்ச்சியில் பேச்சிருந்தா கூட உணர்ச்சி வேகத்தில் பேசிட்டாரு அப்படின்னு நம்ம அதை அலட்சியப்படுத்தலாம். ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கோவிலை கட்டிட்டு இனி இவர்தான் அந்த அயோத்தி கோயில் சொல்லி இவர்தான் இந்தியாவின் சட்டம் அப்படின்னு சொல்றது ஒரு பொறுப்புள்ள செயலா இருக்குமா அப்படிங்கிறதா இப்போ கேள்விக்குறியா இருக்கு. வால்மீகி எழுதிய ராமாயணத்துல சொல்லப்படக்கூடிய காலங்களில் இருந்த சமுதாய சூழ்நிலை வேற, சட்டங்கள் வேற, நியதிகளும் நடைமுறைகளும் அப்பெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதாவது வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணம் சொல்லுது இல்லையா, அந்த ராமாயணம் சொல்லக்கூடிய காலங்கள் எல்லாமே அப்ப இருந்த சூழ்நிலையே வேற. ஆனா காலமும் சூழ்நிலையும் நியதிகளும் நடைமுறைகளும் இந்த காலகட்டத்தில் டோட்டலா மாறி இருக்கு. மன்னர் பின்பற்றக்கூடிய மதத்தை தான் மக்களும் பின்பற்றணும் அப்படிங்கிற காலமும் மலையேறி போச்சு. மக்களுடைய தனிப்பட்ட உரிமையாக மதமும் வழிபாடுகளும் மாறிவிட்ட காலமாக இந்த காலம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ராமாயணம் தமிழகத்துக்கு வந்து அது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் தாண்டி சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் அரசீற்றம் கொண்ட கண்ணகியும் நெறிப்பிரழா கணிக்கை குல மாதவியும் படைத்து விட்டது தமிழ்நாடு. அதனால ராமாயணம் அந்த ராமர் தான் சட்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்றது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்குமா அப்படிங்கிறத அரசியல் சட்ட நிபுணர்கள் தெளிவா விளக்கணும். நல்ல நெறிகள் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிறது யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் ஜனநாயக நெறிமுறைகளும் அரசியல் சட்டமும் இங்கிலாந்தின் பாரம்பரியத்தை பின்பற்றி தான் உருவாக்கப்பட்டது. நிறைய நாடுகளில் கடைபிடிக்கப்படக்கூடிய சட்ட முறைகள் நம்முடைய நாட்டிற்கு ஏற்றதா இருந்தால் அதையும் ஏற்று சட்ட திருத்தத்தை பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைய இந்தியா. மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், அதே நேரத்தில் அந்த உணர்வுகளை அரசியலுக்காக வெற்றியாக, அரசியலினுடைய வெற்றியாக மாறி அரசியலுக்காகவோ அல்லது அரசியல் வெற்றி பெறணும் அப்படின்னு இல்லை அந்த அரசியல் வெறியாகவோ மாறக்கூடாது அப்படிங்கிறதா உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க உணர்ந்து நடக்காதது நம்முடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் இந்த விஷயத்துல ஒரு தெளிவான நிலையில இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஊர்வலம் நடத்தியதோட கல்வித்துறை அமைச்சர் அதிஷி சிறப்பு பூஜையை பண்ணியிருக்காரு. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கோவிலில் பூஜை நடத்தி மாலையில் கோதாவரி ஆற்றங்கரையில் ஆரத்தியும் எடுத்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்தின் அகிலேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா அயோத்தி கோயிலுக்கு குடும்பத்தோட போவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருமே பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். பொதுவாக கட்சி தலைவர்கள் தங்களுடைய நம்பிக்கையோ இறை வழிபாடு செய்வதையோ குறை சொல்ல முடியாது, குறை சொல்லவும் கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் அயோத்தி கோவில் கும்பாபிஷேகத்தை பாஜக அரசியல் செய்வதாக சொல்லி எல்லாமே எதிர்த்துட்டு அதே நாளில் இவங்களும் சிறப்பு பூஜை செய்யும் போது பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது மத அரசியலுக்கும் மத சார்பின்மைக்கும் இடையான மோதல் அப்படிங்கிற நிலைமை மாறி யார் இந்துத்துவாவை அதிகமாக காப்பாற்ற போவது அப்படிங்கிற போட்டியை நோக்கி அரசியலை கொண்டு செல்வது இந்தியாவின் கட்டமைப்பையே மாற்றிவிடும். தமிழக கட்சிகளை பொறுத்தவரை இந்த விஷயத்துல அமைதியாக இருக்காங்க. அயோத்தி கோவில் அரசியலாக்கப்படுவது குறித்து சமூக வலைதளங்களில் காட்டக்கூடிய அளவுக்கு அக்கறையை கூட தமிழக அரசியல் கட்சிகள் காட்டுறதா தெரியல. தமிழக கோவில்களில் அன்னதானத்திற்கு தடை, எல்இடி அந்த திரைக்கு தடை அப்படின்லாம் சொல்லப்பட்ட போது கூட தமிழக அரசு மௌனம் காத்தாங்க.
ஆனால் இது அரசுக்கே எதிர்மறை விளைவை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே அவசரமாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மறுப்பறிக்கை விடுத்தார். அதுக்குள்ள வட மாநிலங்களில் தமிழ்நாடு அரசு அயோத்தி கோயிலுக்கு எதிரானது அப்படிங்கிற தோற்றம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு பாகிஸ்தானின் மாநிலமாக மாறிவிட்டதா அப்படிங்கிற நெட்டிசன்கள் மூலம் செய்தி பரப்பப்பட்டு வருது. இது நாம நேற்றைய லென்ஸ் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியை தாக்குவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மறைமுக பிரச்சாரமாகும். அதிமுக பொறுத்தவரை அயோத்தி கோவிலுக்கும் போகல, இது தொடர்பான எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல. பாஜகவுக்கும் திமுக அரசுக்கும் இடையே பிரச்சனை எழுந்தபோது கூட அமைதி காத்தாங்க. இந்திய அரசியலே இப்போ ஒரு சிக்கலான காலகட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையே அயோத்தி கோவில் விழாவை பாஜக அரசு நடத்தியதும் எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷனும் எடுத்து காட்டுது. உலக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க.